இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல், இந்த வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கும் போது உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். இன்று நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு வேலையும், நாங்கள் உண்கின்ற உணவையும் அருந்துகின்ற தண்ணீரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். இது பேதுரு இயேசுவிடம் சென்று கேட்டபோது இயேசு சொன்ன பதில்கள். 7 முறை தனது சகோதரனை மன்னித்த பேதுரு மீண்டும் மன்னிக்க மனமில்லாமல் இயேசுவிடம் வந்து, எனது சகோதர சகோதரிகள் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லோரும் தவறக்கூடியவர்கள். அனைத்துக்கும் தண்டனை என்றால் இந்த உலகத்தில் யார்தான் வாழ முடியும்? எனவே மன்னித்து பிறரை நிறைகுறையோடு ஏற்றுக்கொள்வதே சிறந்த வாழ்வாகும். நிபந்தனை இல்லாமல் பிறரை மன்னிக்கும் போது, அதாவது நிறை குறைகளோடு மற்றவர்களை மன்னிக்கும் போது கடவுளும் நம்மை மன்னிக்கின்றார். மன்னிப்பின் மூலம் கடவுளின் மகனாக, கடவுளின் மகளாக நாம் மாறுகிறோம். மன்னிப்பை கொடுப்பவரே மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். யார் யாரெல்லாம் மன்னிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ உண்மையிலேயே அவர்கள்தான் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே மன்னிப்பு மனித குணம் அல்ல, அது தெய்வீக குணம். காரணம், தெய்வம் இயேசு நமக்கு தந்ததுதான் இந்த மன்னிப்பு. இறுதியாக தான் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால், தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த அப்பாவின் பிள்ளைகள் தான் நாமும் மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த அப்பா மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.